இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நம்மை உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் அதுநாள் வரை இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், இயேசுவோடு உடன் நடந்தவர்களை எல்லாம் சீடர்கள் என்று அழைக்கிறார்கள். அந்தியோக்கியா நகரிலே முதன்முறையாக மற்ற மக்கள் அவர்களுடைய வாழ்வையும் வார்த்தையும் பார்த்து கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த பெயரை அவருக்கு கொடுக்கிறார்கள். இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைக்கு நம்முடைய அன்றாட வாழ்விலே நான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் என்பவர்களை 5 வகையான கிறிஸ்தவர்களாக நான் பார்க்கிறேன். முதல் வகையான கிறிஸ்தவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்கள். அதாவது, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தோடு வாழக்கூடிய மக்கள் முதல் வகையான பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது வகையான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். அதாவது, அவர்களுடைய வாழ்வு 2 நிலைகளிலே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆலயத்திலே கூடி வந்து ஜெபிப்பார்கள். மற்ற நாட்களிலெல்லாம் இந்த உலகபூர்வமான காரியங்களில் மனம் ஈடுபட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இறை வார்த்தை எடுத்து வாசிப்பார்கள். மற்ற நேரங்களிலே ஆண்டவருக்கும் ஜபத்திற்கும் நேரம் கொடுக்க மாட்டார்கள். இந்த வகையான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார்கள். மூன்றாவது வகையான மக்கள் பண்டிகை கால கிறிஸ்தவர்கள். பண்டிகைகளின் பொழுதும் வீடுகளிலே திருமணம், இறப்பு, இது போன்ற நல்ல துக்க காரியங்களில் போதும், தேவையில் இருக்கிற பொழுது, கஷ்டத்தில் இருக்கிற போது மட்டும் ஆண்டவரை தேடி வந்து நம்முடைய வாழ்வு சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆண்டவரை மறந்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்கள். நான்காவது வகையான கிறிஸ்தவர்கள் வெளிப்புற அடையாள கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு வழிபாடுகளை பற்றி தெரியும், சடங்குகளை பற்றி தெரியும், மரபுகளை பற்றி தெரியும். ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் அவர்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இவர்களுக்கு இறை வார்த்தைகள் தெரியும், இவர்களுக்கு இறைவனினுடைய அந்த பல வழிகளை தெரியும். ஆனால் தங்கள் வாழ்விலே அவர்கள் அதை முழுமையாக பின்பற்றுகிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறி. அதை தான் சொல்லுவார்கள், இந்த வகையான கிறிஸ்தவர்கள் ஒரு விளையாட்டு அணியினுடைய சீருடையை, ஜெர்சியை அணிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாளும் அந்த அணியிலே அவர்கள் தங்களோடு விளையாடி இருக்க மாட்டார்கள். 5வது வகையான கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். அத்தகைய உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு சான்று பகர்வதுதான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். அந்த அந்தியோக்கியா நகரிலே அந்த இயேசுவினுடைய சீடர்கள், அவரோடு பின்தொடர்ந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்வும் வார்த்தையும் ஒருமித்ததாக இருந்தது. 2மே ஒரே நேர்கோட்டு பாதையிலே பயணித்தது. அத்தகைய கிறிஸ்தவர்களாக வாழத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கு காலத்தின் 4வது ஞாயிறிலே, 4வது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பாஸ்கு நாட்களிலே ஆண்டவரிலே அந்த உயிர்ப்பிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரை உள்ளூர தனிப்பட்ட அனுபவத்திலே அனுபவித்து அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகிற மக்களாக நீங்களும் நானும் திடப்படுபவர்களாக, உறுதியடைந்தவர்களாக தான் தாயாம் திரு அவை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறது. நாம் எத்தகைய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பண்டிகை கால கிறிஸ்தவர்களா, பெயரளவு கிறிஸ்தவர்களா, வெளிப்புற அடையாள கிறிஸ்தவர்களா என சிந்தித்து உண்மையான இயேசுவின் வார்த்தையை மையப்படுத்திய கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.